Good morning to all. நம்ம வந்து previous classல வந்து என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீனா gamma decay னா என்ன, அதாவது law of radioactive disintegration னா என்ன அப்படினு சொல்லி நாம பார்த்தோம். gamma decay அப்படினா என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்டா வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதாவது என்ன எலிமெண்ட் அப்படினா பேரண்ட் எலிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பேரண்ட் எலிமெண்ட் ஆர் நியூக்ளியஸ் வந்து டாட்டர் எலிமெண்ட் ஆர் நியூக்ளியஸா வந்து சேஞ்சஸ் ஆகும்போது அப்போ வந்து அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் வந்து சேஞ்சஸ் ஆகல, ஒன்லி எனர்ஜி லெவல் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா? என்ன சேஞ்சஸ் ஆகுது? எனர்ஜி லெவல் மட்டும் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ வந்து ஒன் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் டிஸ்இன்டெகிரேட் parent nucleus change into daughter nucleus by emitting gamma ray அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். At the same time the mass number and atomic number always constant, only change the energy level. அதாவது எலக்ட்ரான் வந்து ரெண்டு மோடு கொண்டு இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட்லி மோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து வந்து மறுபடியும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டெகிரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டெகிரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு டிகே ஆகும். இந்த டிகே அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் இன் த எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அதான் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டெகிரேஷன்ஸ். இப்போ டைம் வந்துட்டு அதிகமாக எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்துட்டு டிஸ்இன்டெகிரேட் ஆகும், குறையும் அப்படிங்கிறது நம்ம அதுக்கான ஈக்குவேஷன் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம கொண்டுகிட்டு வந்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃப்லை பீரியட். ஆஃப்லை பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு எலிமெண்ட்டோ அல்லது எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் ஆட்டமோ அல்லது நியூக்ளியஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக இருக்கக்கூடியது பாதியாக ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆனிச்சோ அதுதான் ஆஃப்லை பீரியட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆஃப்லை பீரியட் ரெப்ரசன்டட் பை T suffix 1/2 in physics. இது பாருங்க, இப்படி தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ ஆஃப்லை பீரியட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். சரியா? இதுதான் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பொலோனியம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் எலிமெண்ட் கன்சிஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம். ஆல்ரெடி we know that. சரியா? திஸ் இஸ் என்னது? ஆட்டம். இதுதான் நம்ம வந்துட்டு ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னது? ஆட்டம். ஈச் ஆட்டம் கன்சிஸ்ட் ஒன் நியூக்ளியஸ் அட் சென்டர். திஸ் இஸ் நியூக்ளியஸ். இந்த டாட் வைக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு என்னது? நியூக்ளியஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு என்னது? நியூக்ளியஸ். இப்போ இப்படி இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து இப்படி பாதியா ஆகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அந்த டைம் தான் நம்ம ஆஃப்லை பீரியட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இல்லை அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்துட்டு இப்படி இருக்கக்கூடிய ஆட்டம் வந்துட்டு இப்படி பாதியா ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுதான் ஆஃப்லை பீரியட். ஆஃப்லை பீரியட் இஸ் டிஃபைன்ட் as time is required to reduce one half of atom present in the element. Okay, this is half-life period. Half-life period is defined as time required to reduce one half of atom present in the element and represented by T suffix 1/2. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதாவது ஆஃப்லை பீரியடுக்கான டெரிவேஷனை வந்து டெரிவ் பண்ண போகிறோம். we can derive derivations for half-life period. Now first initially the number of atom represented by n0. n0 means அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய டைம் t is equal to 0 என்ற நிலையில் பொசிஷனில் இன்ஸ்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம் தான் n0. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து ப்ராசஸ் ஆகுது, டூரிங் டிஸ்இன்டெகிரேஷன் ஆகுது, டிகே ஆகுது. டூரிங் டிஸ்இன்டெகிரேஷன்ஸ் டைம் ரெப்ரசன்டட் T suffix 1/2 ஆஃப்லைஃப் பீரியட். ஆஃப்லைஃப் பீரியடில் அப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து என்ன ஆகுது? பாதியாக ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
n வந்து என்னது n0/2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்சில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து பாதியா ஆகிறது தான் என்னது n. nங்கிறது டூரிங் டிஸ்இன்டகிரேஷன்ஸ் and represent the number of atom. n0 means initially the number of atom present in the element at t is equal to 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். t is equal to 0 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் என்ன சொல்லியிருக்கிறோம் n0. சரியா? t is equal to t சர்ஃபேஸ் ஆப்ளை பீரியட்ல n0 வந்து என்ன பண்ணுது பாதி ஆகுது. அதுதான் வந்துட்டு என்னது n. nங்கிறது டூரிங் டிஸ்இன்டகிரேஷன்ஸ். ஆல்ரெடி we know that law of radioactive disintegrations law of radioactive disintegrations n is equal to n0 e power minus lambda t. So இந்த கண்டிஷன் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. this is equation 1. இது equation 1, இது equation 1, இது வந்துட்டு என்னது equation 2. equation 1 is substituting in equation 2. 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறோம் n0/2 is equal to n0 e power minus lambda. t ஓட வேல்யூ என்னது t சர்ஃபேஸ் 1/2. இதையும் கேன்சல் பண்ணுங்க. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 e பவர் மைனஸ் லேம்டா t சர்ஃபேஸ் 1/2ன்னு இருக்கா. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணு. போத் சைட் டேக் ரெசிப்ரோக்கல். தட் என்ன ஆகும் 2 e பவர் லேம்டா t சர்ஃபேஸ் 1/2. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? அது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். இது என்ன செய்கிறோம் ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் எப்படின்னு பாருங்க. இப்படி வரும் 1 divided by e பவர் மைனஸ் லேம்டா t சர்ஃபேஸ் 1/2ன்னு வருமா. இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். இப்போ 2 வந்து 1ஆல் டிவைட் பண்ணால் 2 தான் வரும். e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இது வச்சுக்கோங்க. அப்போ e பவர் மைனஸ் எக்ஸ் மேலே போனால் என்ன ஆகும் e பவர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வருமா. அதுதான் இது அப்படியே மேலே போயிடும். ஓகே, இப்போ தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்துட்டு லாக் எடுங்க. ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க லாக் எடுங்க. லாக் எடுக்கலாமா? log e 2 is equal to log e 2 is equal to log e power lambda t சர்ஃபேஸ் 1/2. ஓகே, இதனுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா e பவர், அதாவது e பவர் லேம்டா t சர்ஃபேஸ் 1/2ன்னு இருக்குல்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1. log e பவர் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ வந்து என்னது 1. log எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ வந்து 1. அப்போது log e பவர் e ஓட வேல்யூ வந்து என்னது 1. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கங்க. log e 2 இதோட வேல்யூ 1 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் லேம்டா t சர்ஃபேஸ் 1/2. நமக்கு ஆப்ளை பீரியட் தானே வேணும். அப்போ இந்த லேம்டாவை கீழே கொண்டு போயிருங்க. log e 2 divided by லேம்டாவா t சர்ஃபேஸ் 1/2. மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ட்டுக்கு தானே போனால் டிவைட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதுங்க ஈக்குவேஷனை. இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது log 2க்கு நேராக வேல்யூ என்னவோ அதை பார்த்துக்கணும். பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் 2க்கு நேராக பார்க்க முடியாது, 20க்கு நேராக பார்த்து அதனுடைய ஒரு டிஜிட் இருந்தால் அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூவில் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது 2.302 கான்ஸ்டன்ட் வேல்யூவோட என்ன செய்கிறீங்க அப்படின்னா log 20க்கு நேராக வேல்யூ என்னவோ லாக் புக்கில் பார்த்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டிவைடட் பை லேம்டா. இப்போ என்ன வரும் 0.6931 கண்டிப்பாக வரும். சரியா? டிவைடட் பை லேம்டா. ஸோ திஸ் இஸ் என்னது ஆப்ளை பீரியட் ஈக்குவேஷன். சரியா? இதில் என்ன சார் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
lambda means decay constant. decay constant ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான யூனிட் வந்துட்டு அடிக்கடி கேட்பாங்க. decay கான்ஸ்டன்டோட யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இப்போ டிகே கான்ஸ்டன்ட் வேணும் அப்படின்னா லேம்டா இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். இப்போ இதோட யூனிட் வந்துட்டு என்னது, ஆப்ளை பீரியடுக்கு செகண்ட் இன்வர்ஸ். யூனிட் வந்துட்டு என்னது, செகண்ட் இன்வர்ஸ். கண்டிப்பாக 1 மார்க்கில் பப்ளிக்கில் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? அப்போ டிகே கான்ஸ்டன்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆப்ளை பீரியட். இதுதான் சார் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் தெரிஞ்சுக்கிறோம். டிகே கான்ஸ்டன்ட் வந்து குறைய ஆப்ளை பீரியட் வந்துட்டு என்ன பண்ணோம், அதிகமாகிட்டே போகும். சரியா? அதாவது ஆட்டம் குறைய ஆப்ளை பீரியட் என்ன பண்ணுது, அதிகமாகிட்டே போகுது. இதான் வந்து ஆப்ளை பீரியட். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மீன் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். மீன் லைஃப் வந்து அதாவது டவ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுதான் டவ். சரியா? மீன் லைஃப்னா என்னது, டவ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். மீன் லைஃப் அப்படின்னா என்ன, நான் ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். சரியா? இங்கே பாருங்கள், என்ன எலிமெண்ட்டு சொன்னேன், ஆப்ளை பீரியடுக்கு என்ன எடுத்தனோ அதே தான், பொலோனியம் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது அதாவது மீன் லைஃப் பீரியட் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டில் வந்துட்டு லைஃப் டைம் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்துட்டு லைஃப் டைமு 0. லாஸ்ட்டாக வந்து லைஃப் டைம் என்ன அப்படின்னா எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு லைஃப் டைம் வந்துட்டு என்னது, லாஸ்ட்டாக இன்ஃபினிட்டிவ் போய்கிட்டே இருக்கும். அது ஏன்னா உனக்கு தெரியும், இப்போது இந்த லைஃப் டைம் இருக்குங்காட்டி தான் உலகமே இருக்குது. இல்லைன்னா உலகம் கண்டிப்பாக இருக்காது. முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உலகம் இருக்குமா, கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து டிகே ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. சரியா? இப்போ எவ்வளோ வந்து டிகே ஆகிட்டு போதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், ப்ரொடக்ஷன் ஆகும். இப்போ ஆல்வேஸ் டிகே அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் த வேர்ல்ட். சரியா? அதனால தான் உலகம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டெத் ஆகும். சரியா? எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து சான்றோர்கள்லாம் எல்லாம் டெத் ஆகிருப்பாங்க. அப்போ வந்து டெத் ஆகணும், எந்த அளவுக்கு டெத் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது, பார்ன் ஆகுது. சரியா? அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து நியூ ஜெனரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து டெத்து அண்டு பார்ன் ரெண்டும் வந்து ஆல்வேஸ் வந்து என்னது, கான்ஸ்டன்ட். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் உலகம் இருக்குது. இல்லைனா உலகம் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அல்ல. அப்போ வந்து எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்துட்டு இன்சியில் 0 தான். அது அதனுடைய லாஸ்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டக் ஆகாது. இப்போ வந்து யுரேனியம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அது டிகே ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிடும். கார்பன் இருக்கா, எந்த அளவுக்கு டிகே ஆகுதோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து த லைஃப் டைம் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஹேஸ் ஃபஸ்ட்டு 0 லைஃப் டைம் அண்டு ஃபைனலி இன்ஃபினிட்டிவ் லைஃப் டைம். த லைஃப் டைம் ஆல்வேஸ் வேரியஸ் ஃப்ரம் 0 to infinitive. வாட் இஸ் மீன் பை மீன் லைஃப்? மீன் லைஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த எலிமெண்ட்டுக்குள்ளே நிறைய ஆட்டம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய லைஃப் டைமும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எத்தனை ஆட்டம் உள்ளே இருக்கோ அதால் வந்துட்டு என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோமா, அதுதான் மீன் லைஃப் அப்படின்னு நாம் சொல்லுவோம். பாருங்கள், the sum of lifetime of all nucleus divided by total number of nucleus. This is mean life. Mean life is defined as this is ratio, the ratio of sum of
lifetime of all nucleus to total number of nucleus present in the element. This is mean life. Mean life is defined as the ratio of sum of lifetime of all nucleus to total number of nucleus. ஓகே, இதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீன் லைஃப் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த மீன் லைஃப்பை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆல்ரெடி டோல்ட் tau is equal to 1 by lambda. அதாவது டிகே கான்ஸ்டன்ட்டுக்கு மீன் லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரியா? எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதை எடுத்து என்ன செய்கிற அப்படின்னா இப்போ வந்து மீன் லைஃப்னுடைய கண்டிப்பாக அதனுடைய யூனிட் வந்துட்டு கேட்கலாம். யூனிட் வந்துட்டு என்னது? செகண்டு தான். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் இருந்தும் வந்து டிகே கான்ஸ்டன்ட்டுடைய யூனிட் வந்துட்டு கொண்டுகிட்டு வரலாம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஆப்ளை பீரியடில். அப்போ ஆப்ளை பீரியட் டி சர்பிக்ஸ் 152 ஈக்குவல் டு 0.6931 இன்ட்டு 1 by lambda அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இந்த 1 by lambdaவுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? டவ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 6931 என்னது? டவ். சரியா? அப்போது டி சர்பிக்ஸ் 152 0.6931 டவ். சரியா? அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியடும் மீன் லைஃப்பும் ஆல்வேஸ் ஈக்குவல். எந்த அளவுக்கு ஒரு ஆஃப் லைஃப் பீரியடு வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு மீன் லைஃப் வந்துட்டு இருக்கும். போத் ஆர் சேம் தான், ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் ஒரே யூனிட் தான். யூனிட் வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டுக்கும் ஒன்று தான். ரெண்டு வந்து ஈக்குவலாக இருக்கும். மீன் லைஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஆஃப் லைஃப் இருக்கும். சரியா? மீன் லைஃப்னா என்னன்னு தெரியுமா? எத்தனை நியூக்ளியஸ் இருக்குதோ அத்தனை நியூக்ளியஸ்னுடைய லைஃப் டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அத்தனை நியூக்ளியஸால் டிவைட் பண்ணால் அதுதான் என்னது? மீன் லைஃப். ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஆஃப் லைஃப் பீரியடுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். கார்பன் டேட்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்கில் வந்துட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின் மீன் லைஃப். சரியா? அடுத்தது கார்பன் டேட்டிங். கார்பன் டேட்டிங் வந்து 3 மார்க்கு 5 மார்க்கில் கேட்கலாம். கார்பன் டேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங்கினுடைய யூசஸ் வந்துட்டு எழுதணும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கார்பன் டேட்டிங் இஸ் யூஸ்டு டு calculate the the age of living organism. The age of living organism. Okay, organism ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதாவது லிவிங் ஆர்கானிசம் அல்லது நான் லிவிங் ஆர்கானிசத்தினுடைய ஏஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. சரியா? இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஏஜ், பெசிமெனுடைய ஏஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. சரியா? எவ்வளோ ஏஜ், இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனிச்சு, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து உருவானுச்சு. ஒரு போன் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது எந்த இயரில் வந்து உருவானுச்சு. ஒரு ட்ரீ வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. ஒரு எலிமெண்ட் வந்து எடுக்கிறாங்க, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங். என்னது? ரேடியோ கார்பன் டேட்டிங். சரியா? இப்போது லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. அந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. எங்கிருந்து? ஏர்லேருந்து சிந்தசிஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணுது ஆர்கானிக் மாலிகூல்ஸ்க்கு. சரியா? அப்போ வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு present in the atmosphere to synthesize.
organic molecules in the living organism. In the case of observe, carbon dioxide is very small present in the atmosphere, and major part of carbon 12 கிட்டத்தட்ட ஒரு 90% present in the atmosphere, and small part carbon 14 present in the atmosphere. Okay வா? இந்த கார்பன் 14s வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கார்பன் 14th present in the atmosphere always decay, always வந்துட்டு என்ன பண்ணுது, decay ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் 14th வந்து ஒரு ஸ்பெசிமென்ல இருக்கு. இதான் வந்துட்டு என்னது, ஸ்பெசிமென் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இதான் ஒரு ஸ்பெசிமென். இந்த ஸ்பெசிமென் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். சரியா? ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் என்ன இருக்கு, கார்பன்ஸ், அதாவது கார்பன்ஸ் வந்துட்டு இருக்கு, கார்பன் பாண்ட். இந்த ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்துட்டு எரியுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கார்பன் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்துட்டு எரியக்கூடியது தான், வாட்டர் தவிர. வாட்டர் வந்துட்டு எரியாது, ஏன்னா அதில் கார்பன் வந்துட்டு கிடையாது. அப்போ வந்து இது எல்லாத்துலேயுமே உலகமே வந்து மேடப் ஆஃப் கார்பன் பாண்டு. நீங்கள் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க, எல்லா மூளைக்கும் ஒவ்வொரு கார்பன்ஸ் வந்துட்டு இருக்கும், ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் இஸ் மேடப் ஆஃப் என்னது, கார்பன் ஆட்டம். ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் வந்துட்டு அந்த கார்பன் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போது கார்பனால் தான் இது வந்துட்டு மேடாகப்பட்டது, ஃபுல்லாக வந்துட்டு கார்பனால் மேடாகப்பட்டது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்த லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. ஓகேவா? அப்படி அப்சர்வ் பண்ணும்போது இங்கே வந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கார்பன் 14 தான் வந்துட்டு மாறுது. கார்பன் 14 வந்து எப்படி மாறுது, எப்படி ப்ரொடக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கார்பன் 14 எப்படி மாறுது அப்படின்னா, அதாவது சன்ரேலேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரே, சன்ரேலேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரே, சன்னிலேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் ரே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பெசிமென்ல இருக்கக்கூடிய ஆட்டத்தோடு வந்து பம்ப் அவுட் பண்ணுது. அப்படி பம்ப் அவுட் பண்ணும்போது இந்த காஸ்மிக் ரே என்டர் throughout the specimen from the outer space as well as sun. What happen? The cosmic ray pumped with the atom. So continue productions of carbon 14th. Carbon 14th வந்துட்டு என்ன பண்ணோம், ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ எந்த அளவுக்கு வந்து கார்பன் 14th வந்து இங்கே டீகே ஆகிட்டு போகுதோ அந்த அளவுக்கு இங்கே டீகே ஆகுது அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணோம், ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா அது பாருங்கள், ஒரு ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த மரம் டெத் ஆக இன்னொரு சைடு என்ன பண்ணோம், க்ரௌத் ஆகிக்கிட்டே வரும். அப்போது வந்து ஒரு சைடு வந்து டீகே ஆகிட்டு போகுது, ஒரு சைடு வந்துட்டு என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே வருது. லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே இப்போ நம்ம செல்லும் அப்படி தான். இப்போ வந்து நிறைய செல்லு வந்து என்ன பண்ணோம், வயசாக டெத் ஆகிக்கிட்டே போகும். நிறைய செல்லு வந்துட்டு என்ன பண்ணோம், க்ரௌத் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்வேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆல்வேஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து டீகே ஆகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம், க்ரௌத் ஆகும். சரியா? அப்போ அதுதான் உலகம். இப்போ வந்து பாதி டெத் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி வந்து என்ன பண்ணுது, க்ரௌத் ஆகுது. சரியா? இதுதான் உலகம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ இது இந்த கார்பன் இல்லை அப்படின்னா உலகமே கிடையாது. அப்போ டீகே ஆக வந்து ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே வருது. அப்போ வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பெசிமென் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. அப்படி அப்சர்வ் பண்ண பொழுது இந்த கார்பன் 14 வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகுது. அப்போது ப்ரொடக்ஷன்ஸ் ஆகும்போது கார்பன் 14 வந்துட்டு டீகே ஆகுது. இந்த கார்பன் 14 ப்ரொடக்ஷனும் டீகேவும் ஆல்வேஸ் வந்துட்டு என்னது, கான்ஸ்டன்ட். ஆல்வேஸ் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா? பாருங்கள், இந்த
carbon 14 present in the atmosphere always decayed. At the same time, the cosmic ray from the outer space enter the atom. The atom pumped with the cosmic ray, the continue produce carbon 14th. So the continue carbon 14th productions and decay always constant. Always constant. எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு டிகே வந்துட்டு எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரியா, இது வந்து கார்பன் 12th அண்டு கார்பன் 14th வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு டிகே வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அப்போ ரெண்டும் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ சப்போஸ் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஆர்கானிசம் டெத் ஆகிடுது. டெத் ஆனால் என்ன ஆகும், அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹியூமன் பாடியாக இருந்தாலும் சரி, ட்ரீயாக இருந்தாலும் சரி, போட்டோசிந்தசிஸ்க்கெலாம் ட்ரீக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நமக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என்ன வேணும், ஏர் வந்துட்டு வேணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஏர் அப்சர்வ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது டக்குன்னு வந்து இது டெத் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய அட்மாஸ்பியர்லேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கார்பன் 14 வந்து நின்றுடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நின்றுடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் 14 அண்டு கார்பன் 12 கான்ஸ்டண்டாக இருக்குன்னு சொன்ன இல்லையா பேசுமில்ல, அது வந்துட்டு என்ன பண்ணும், டிகே ஆக ஆரம்பிக்கும். அப்போ டிகே ஆக ஆரம்பிக்குதுன்னா ஒரு கார்பன் டிகே ஆகிறதுக்கு அதாவது எவ்வளோ வருஷம் அப்படின்னு பாருங்க. அதாவது 5730 வருஷம் ஆகும் ஒரு கார்பன் வந்துட்டு டிகே ஆகிறதுக்கு. அப்போ இந்த வருஷத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசம் வந்து தோன்றியது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கார்பன் வச்சு டிகே ஆகிறத வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ண முடியுது, அதாவது ஒரு பெசிமினுடைய ஏஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியுது. சரியா, இதான் ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு நாம் சொல்லுவோம்.